காந்தி அவர்கள் உரையாற்றுவார்கள். இந்த கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் நமது இசக்கி ராஜா அண்ணன் அவர்களே மற்றும் இந்த பகுதியின் மாவட்ட பொறுப்பாளராக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கும் நமது உடன்பிறவா சகோதரர் அண்ணன் முருகேசன் அண்ணன் அவர்களே மற்றும் இந்த பகுதியில் பர்டிகுலராக இந்த நாகாச்சி கிராமத்தில் இளைஞர் மற்றும் பெரியோர் சிறியோர் அனைவரையும் ஒன்றிணைந்து ஒரு 15 நாள்களாக இரவு பகல் இல்லாமல் தூக்கம் இல்லாமல் அலைஞ்சு என் பார்வைக்கு தெரிஞ்ச அண்ணனுக்கு உறுதுணையாக இருந்த பிஆர் பாலா மற்றும் அவர் நண்பர் அவர்களிலே மற்றும் மேடையில் வீற்றிருக்கும் அனைத்து கட்சி பொறுப்பாளர்களே மற்றும் சமுதாய தலைவர்களே அதுபோக கீழே இருக்கும் நம் பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே அனைவருக்கும் என் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்து எனது உரையை ரத்தின சுருக்கமாக நான் முடித்துக் கொள்கிறேன். இந்த நாகாச்சி மண்ணில் முதல் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மண்ணுக்கு சொந்தக்காரன் என்ற வகையில் இந்த மண்ணை தேர்ந்தெடுத்து இந்த கிராமத்தை தேர்ந்தெடுத்து இசக்கி ராஜா அண்ணன் இந்த இடத்திலே ஒரு பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு முடிவெடுத்ததற்காக அவருக்கு நாகாச்சி கிராமத்தின் சார்பாக முதல் கண் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் கீழே உட்காந்துருக்கிய தாய்மார்கள் முகத்திலெல்லாம் பார்த்தா ஏதோ வரிசையா பேசிக்கிட்டே இருக்காங்கப்பா, எப்படா நம்மளை அனுப்புவாங்க அப்படிங்கிற மாதிரி இங்கிட்டு பார்த்தா அவ்வளவு பேர் அவ்வளோ ஒரு டயர்டா இருக்கிய. உங்களோட இது நல்லா புரியுது. அதனால நான் ரொம்ப பேச விரும்பல. நான் எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ரத்தின சுருக்கமா ஒரு சில வரிகளை மட்டும் கூறி முடிச்சுக்கிறேன். இப்போ இந்த இயக்கம் ரிபேல் முத்துராமலிங்க சேதுபதி அப்படிங்கிறதுல ஆரம்பிச்சிருக்காங்க. அவரோட இன்னைக்கு பிறந்த நாள். அவர் யார்? ரிபேல்ங்கிற அவர் யாருன்னா நம் மன்னர்களில் நம் முன்னோர், நம்ம ரத்தத்தின் ரத்தம், நம் முன்னோரான மன்னர் வகைரா வாரிஸ் அப்படிதான் சொல்ல முடியும். நம்மளுக்கு அவருக்கு ஒரு மிகப்பெரியாத ரத்த உறவு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 400 வருடங்களுக்கு முன்னதாக ஆங்கிலேய எதிர்த்து நம்ம இந்தியாவில் கால் ஊண்டும் போது கிட்டத்தட்ட 220 வருடங்களுக்கு முன்னதாக பிறந்த ரிபேல் முத்துராமலிங்க சேதுபதி ஐயா முதல்ல குரல் கொடுத்தவர் அவர் தான். நான் மீண்டும் ஷார்ட்டா சொல்றேன். என்ன அப்படின்னா அவரை பத்தி இன்னைக்கு இருக்கிற இளைஞருக்கும் தெரியல, பெரியவர்களுக்கும் தெரியல. இப்பதான் அரசு விழா அறிவிச்சிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. அவர் யாரு, அவர் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா 1760 பிறந்து 11 வயசுல தகப்பனார் இறந்ததுக்கு அப்புறம் அவர் 12வது வயசுலேயே மன்னராக அரியணை ஏறுகிறார். தாயார் உதவியுடன். நல்லா தெரிஞ்சுக்கிறேன்னு, ஒரு தாயார் உதவியோட அவர் மன்னரா பதவி ஏற்கிறார். இளம் வயது மன்னராக முதல் மன்னரும் அவர்தான், சுதந்திர போராட்ட வீரரும் அவர்தான். மன்னரா இருந்து சுதந்திர போராட்ட வீரராக இருந்த ஒரே மன்னர் அவர்தான். அது நம் மண்ணின் சொந்தக்காரன் என்பதில் நம்ம பெருமைப்படுகிறோம். அவர் எவ்வளவோ செஞ்சிருக்காரு. 1760 பிறந்தாலும் கிட்டத்தட்ட அவர் 14 வயசுல ஆங்கிலேயனுக்கு வரி கட்ட முடியாது அப்படின்னு முதல்ல குரல் கொடுக்கிறார். ஆனா கிழக்கிந்திய கம்பெனிகள் 400 வருடங்கள் ஆச்சு. ஆங்கிலேயன் ஆதிக்கம் எதிர்த்து 1600 வந்தவங்க அவங்க. ஆனா இவர் ஆட்சி அரியணை ஏறி 2 வருஷத்துல ஆங்கிலேயனுக்கு குரல் கொடுக்கிறார். என்னன்னு கொடுக்கிறாரு? நான் வரி கட்ட முடியாது, என் மண்ணில் விளைந்த அனைத்தும் என் மக்களுக்கு அனைத்து அப்படின்னு சொல்லி முதல் குரல் கொடுக்கிறார். எது கொடுக்கிறாரு அப்படின்னா உடனே இவர் என்ன பண்றாங்க, இவர் குரல் கொடுக்கிறாருன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருச்சி சிறையில தூக்கி ஒரு 10 வருஷம் உள்ள வச்சுட்டாங்க. உள்ள வச்ச உடனே இவர் உள்ள உட்காந்துக்கிட்டு சிந்திக்கிறார், வெளியே நம்ம மக்களுக்கு என்ன செய்யலாம், ராமநாதபுர சேது சீமையில பிறந்து நம்ம மக்களுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சிந்திக்கிறார். 10 வருடங்கள் கழித்து 1782
ரிலீஸ் ஆகிறார், அதாவது விடுதலை பெறார். விடுதலை பெற்று வந்தவனிய இவரை தூக்கி உள்ள வச்ச அந்த ஆங்கிலேய வெள்ளக்காரங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இவருக்கு ஒரு பட்டம் சூட்டுறாங்க. அந்த பட்டத்தின் பெயர் தான் ரிபேல். முத்துராமலிங்க சேதுபதிக்கு முன்னாடி ஆங்கிலேயனால் சூட்டப்பட்ட அந்த பட்டத்தின் பெயர் தான் ரிபேல். சேர்த்துதான் ரிபேல் முத்துராமலிங்க சேதுபதி என்று அந்த பட்டம் சூட்டப்பட்டது. பட்டம் பெற்றவனிய வெளியே வந்தவர் நம் மன்னர் என்ன பண்றாரு, சும்மா இல்ல, நிறைய ஆக்கிரமிச்சுக்கிட்டே வர்றாங்க அப்படின்னு இவர் என்ன பண்றாரு, முதல்ல பீரங்கி தொழிற்சாலை, அதாவது டச்சுக்காரர்களை கைகோர்த்து கொண்டு பீரங்கி தொழிற்சாலையை உருவாக்குறாரு. சாதாரண விஷயம் இல்லைங்க, இந்த பீரங்கி தொழிற்சாலைங்கிறது சின்ன விஷயம் இல்லை. அது அன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் யானைப்படை, குதிரைப்படை, இது போன்ற படைகளை தான் பார்க்க முடியும். கிட்டத்தட்ட 300 வருடங்கள் 400 வருடங்களுக்கு முன்னாடி. ஆனால் பீரங்கி தொழிற்சாலையை முதல் இந்த மண்ணில் உருவாக்கியவர் நம்ம ரிபேல் முத்துராமலிங்க சேதுபதி மன்னர் தான். அடுத்தபடியாக இரண்டாவதா ஒன்று பண்றாரு. என்ன பண்றாரு, ஆங்கிலேயன் கப்பல்ல இருந்து இறக்குமதி பண்ணி என்னோட துணியைத்தான் மக்கள் போடணும். உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்திலே எடுத்துக்கலாம். நாம் இவர் மன்னராக இருந்தாலும் நாங்க இறக்குமதி பண்ணக்கூடிய பொருள்களை தான் நீங்க உங்க மக்கள் அணிய வேண்டும். அதையும் எதிர்த்தார். எப்படி எதிர்த்தார்னா, நெசவாளர்களையும் நெசவு தொழிலையும் ஊக்குவித்து இவங்களுக்கு, அதாவது கேட்டுக்கிட்டீங்கன்னா, நம் மண்ணில் விளையக்கூடிய பருத்தி இன்னும் பல பொருள்களை வைத்து துணிகளை தயார் பண்ணி நெசவாளர்களை நெசவு தொழிலை ஊக்குவித்து நம் மண்ணில் விளையக்கூடிய பொருள்களை வைத்து நம் மக்களுக்கு, தாய்க்குலங்களுக்கு மற்றும் பெரியவர்களுக்கு துணிகளை வழங்கி ஆங்கிலேயர் இறக்குமதியையும் தடை விதித்தார். சாதாரண விஷயம் இல்லை. இதோட இந்தியா நாட்டு மட்டும் இல்லை, இந்த உலகத்திலேயே யாரு செய்யாத ஒரு வேலையை செஞ்சார். என்னன்னா, அவன் அனுப்புற கப்பலுக்கு என் மண் ராமேஸ்வரம், ராமநாதபுரம், என் மண் என் கோட்டைக்கு உள்ள வர வேண்டும் என்றால் எனக்கு நீ வரி கட்ட வேண்டும். நீ என்னடா வரி கேட்கிறாய், எனக்கு வரி கட்ட வேண்டும் அப்படிங்கிற உத்தரவை இந்த உலகத்திலேயே உற்சாகமாக குரல் கொடுத்தவர் நம்ம ரிபேல் முத்துராமலிங்க சேதுபதி அவர்கள். நம்மளுக்கு தாத்தா தான் வேணும், நம்மளுக்கு தாத்தா போன்றவர் தான். அவர் பேர்ல ஒரு இயக்கம் ஆரம்பிச்சது ரொம்ப பெருமைக்குரிய ஒரு விஷயம். அப்படியெல்லாம் இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது ஆங்கிலேயர் என்ன பண்ற, இனிமேல் இவரை விட்டு வைக்க கூடாது அப்படின்னு எனக்கு கருதி திருப்பி 1905 சென்ட் ஜார்ஜ் கோட்டையில சென்னையில இவரை தூக்கி சிறையில் அடைக்கிறாப்புல. கிட்டத்தட்ட 1809 இறந்தும் முடிகிறார். நீங்க சென்னை தலைமைச் செயலகம் போனால், சென்னை போனா பார்க்கலாம். சென்ட் ஜார்ஜ் கோட்டையில உள்ள நுழையும் போது அந்த பாலத்துக்கு கீழே இவருடைய சமாதி இருக்கும். எப்பேற்பட்ட வரலாறு, எப்பேற்பட்ட பேர் மன்னர், எப்பேற்பட்ட ஆள், இப்பேற்பட்ட மனிதனுக்கு அந்த சமாதி கட்டப்பட்ட விதம் வெறும் 3 அடி தான் உயரம். நிறைய பேருக்கு புரியலன்னு நினைக்கிறேன். 3 அடினா என்ன, அந்த சமாதியை நீங்க போனா பாருங்க, வெறும் 3 அடி தான் அதோட உயரம். நம்ம அதாவது படுக்க வச்சு லாக் பண்ணிடுவான், எந்திரிக்க முடியாது, எங்கேயும் போக முடியாது, மற்ற எதுவும் பண்ண முடியாது. மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என நினைத்து ஒரு மன்னர் அணிவிச்ச கொடுமை. எத்தனோ சுதந்திர போராட்ட தியாகிகள் போராடி இருக்காங்க. வஉசி, கப்பலோட்டிய தமிழன், நம் தமிழகத்தில் நான் சொல்ல வரேன், நான் ரொம்ப பேச விரும்பல. அப்படி இருந்து ஒரு மன்னர் ஒரு சுதந்திரத்துக்காக போராடப்பட்ட முதல் மன்னர் நம் மண்ணில் உள்ள மன்னர் தான். அதை விட இன்னொன்று என்ன சொல்லணும்னா, அவர் ஒரு மன்னராக இருந்து இவ்வளவு தூரம் மக்களுக்கு பாடுபட்டு ஈஸியா ஒன்று சொல்றேன் கேளு. எனக்கு முன்னாடி பேசினவர் அண்ணன், அவர் பேர் தெரியல, அழகா அருமையா ஒரு சொன்னார். ராமேஸ்வர கோயில்ல ஒரு பிரகாரம், 3ஆம் பிரகாரம் அவரு அந்த நம்ம மன்னர் கொண்டு வந்ததுதான். அது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய பேருக்கு வரலாறு தெரியாத ஒரு விஷயம் இருக்கு. நம்ம எல்லாம் இன்னைக்கு பெருமையா பேசிக்கிட்டு இருக்கோம். முல்லை பெரியார் அணை கிட்டத்தட்ட ஒரு 15 மாவட்டத்துக்கு இன்னைக்கு விளைவிச்சலை கொடுத்துக்கிட்டு இருக்கு முல்லை பெரியார் அணை. அந்த முல்லை பெரியார் அணையை முதலில் கேரளாவில் இந்த இடத்தில் தான் அணை கட்ட வேண்டும். இங்கே கட்டினா மட்டும்தான் ராமநாதபுரம் பகுதிக்கு குடிநீர் வரும் என தீர்க்கமாக திட்டம் தீட்டியவர் ரிபேல் முத்துராமலிங்க சேதுபதி அவர்கள்.
நான் தலைவர்களை குறை கூற விரும்பலை. எத்தனோ தலைவர்களுக்கு அரசு விழா நடக்கப்பட்டது, எத்தனோ தலைவர்களுக்கு கொண்டாடப்பட்டது. நம்மளும் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறோம், நம்மளும் கூப்பிட்ட குரலுக்கெல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனா நம் மண்ணின் மைந்தர், நம் ரத்தத்தின் சொந்தக்காரர், அவர் இவ்வளவு சாதனையை படைத்தும் இவரோட சாதனைகள் அனைத்தும் புதைக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு இருக்கிற இளைஞருக்கு யாருக்குமே தெரியல, இந்த வரலாறு தெரிய போறதில்லை. அடுத்து லாஸ்டா ஒரு கருத்தை பதிவுகிறேன். நம்ம சுதந்திரம் 1947 தான் நம்ம இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சது. ஆனா அப்ப கூட எந்த ஒரு மாவட்டத்திலையும், ஏன் தமிழ்நாட்டில் கூட கல்வி அறிவு என்பது கம்மி. நல்லா கேட்டுக்கிறீங்க, 1947 சுதந்திரம் அடைஞ்ச இந்தியாவுக்கு கல்வி அறிவுங்கிறது கம்மி. அதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 140 வருடங்களுக்கு முன்னாடி ஸ்வாட்ஸ் ஸ்கூலை கொண்டு வந்தவர் எங்க இருக்கு? அந்த ஸ்வாட் ஸ்கூல் ராமநாதபுரம் சர்ச்சு கிட்ட இருக்க ஸ்வாட்ஸ் ஸ்கூல், அந்த ஸ்கூலை கொண்டு வந்தவர் நம் மன்னர். யாருக்கு தெரியும்? எத்தனை பேருக்கு தெரியும் சொல்லுங்க பாப்பா. தெரியாது. ஏன் ஸ்கூலை கொண்டு வந்தாரு? படிப்பறிவு வேணும். 140 வருடங்களுக்கு முன்னாடி கொண்டு வந்த சாதாரண விஷயம் அல்ல. கல்வியை ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு அந்த ஸ்வாட் ஸ்கூல் மூலம் கல்வியை புகுத்தினவர் இந்த மன்னர். இந்த மாதிரி எத்தனோ நல்ல திசைகளை சென்று கொண்ட நம் மன்னர் வரலாறு புதைக்கப்பட்டு இருக்கிறது. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமாக அண்ணன் இசக்கி அண்ணன் போன்ற நல் உள்ளங்களால் இந்த வரலாறு கொஞ்சம் கொஞ்சம் வெளியே வரப்படுகின்றது. அதனால் இந்த இயக்கம் வளம் பெறவும், இந்த இயக்கம் மூலம் இவங்க கூட்டப்பட்ட விதம் இளைஞர்களுக்கு பர்டிகுலரா நம் முன்னோர்களின் வரலாறு தெரிஞ்சு நம்ம எப்படி வாழ வேண்டும், நம்ம எப்படி வளர வேண்டும், மது போதைகளை விழித்தெறிந்து நீங்கள் அதை ஒதுக்கிவிட்டு எத்தனையோ நம் முன்னோர்கள் மன்னர்கள் நம் மண்ணிற்கும் நம் நாட்டுக்கும் எத்தனையோ கொண்டு வந்தாலும் நம்மளால் முடிந்த ஒரு நல்ல திட்டங்களை நம் மண்ணிற்கு கொண்டு வர வேண்டும் என எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அண்ணன்.